அவனை வணங்குவதற்காகத்தான் இந்த வானங்கள் பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்குரிய காரணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தவிர என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்திற்கு கொடுத்த கடமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமிக்கு கொடுத்த கடமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த அத்துணை படைப்புகளுக்கும் கொடுத்த கடமை லா இலாஹ இல்லல்லாஹ். நாவுகளால் சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, இது ஒரு அமானா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அமானிதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்ஸாபுடைய 72வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ظلومًا ஜஹூலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அமானிதத்தை அல்லாஹ் வானத்திடம் ஒப்படைத்தான், பூமியிடம் ஒப்படைத்தான், அல்லாஹ் மலைகளிடம் ஒப்படைத்தான். ஆனால் அதை வாங்குவதற்கு அவை மறுத்துவிட்டன, அதை பார்த்து அஞ்சி நடுங்கின. வஹமலஹல் இன்சான், ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். ஆனால் அநியாயக்காரனாக அறிவீனம் உள்ளவனாக மனிதன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஒரு மனிதனுக்கு வாங்கி கொடுத்து விடும். லா இலாஹ இல்லல்லாஹ் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையில் இருந்து அவனை பாதுகாத்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து ஒரு முஸ்லிமுக்கு விடுதலையை அளிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அந்த மனிதனை நுழைவிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த சொர்க்கத்திலே அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுக்கு வாங்கி தரும். லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த பொருத்தத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கும் மேலாக நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த 2 கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வாங்கி தரும். லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் இந்த வானத்தை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லை என்றால் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி இருக்க மாட்டான். லா